அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் மறுபடி வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்களா? மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, அதிசயமானவர் உன் வாழ்வை அற்புதமானதாய் மாற்றுவார் என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாம் தேவனுடைய செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிசயமானவர் நம் வாழ்வை அற்புதமானதாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. நம்ம இங்க பார்க்கிறோம், எல்லாரும் ஒரு மனிதனை பார்த்து அவங்க என்ன பண்ணார்களா? மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவனை பார்க்க வந்த எல்லாரும் அவனை பார்த்த உடனே என்ன பண்றாங்களா? பிரமிக்கிறார்கள். பிரமிப்பு எப்போ வரும்? எப்படி வரும்? நடக்க கூடாத சம்பவங்கள், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்போது எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? பிரமிப்பு உண்டாகும். இந்த மனுஷனை பார்த்த எல்லாரும் என்ன பண்ணார்களாம்? மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒருவேளை அந்த மனுஷனை மாத்திரம் இல்லை, இயேசுவை நம்பி வந்திருக்கிற, இயேசுவை நேசிக்கின்ற, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவரை உண்மையாய் சேவிக்கின்ற அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் அவர் அதிசய விதமாய் ஆச்சரியப்படும்படியாய், எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையை கண்டு பிரமிக்கும்படியாய் மாற்றி அமைக்கின்ற சர்வ வல்லமை புரிந்தின தேவன்தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணாம், எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு அவருக்காக யாரெல்லாம் பக்தி வைராக்கியமா ஜீவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை அவர் அதிசயமானதாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆமா, அவங்கள பார்க்கிறவங்களாம், இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, நீங்களாது, உங்க பிள்ளைங்களாது, உங்க குடும்பமாது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்படும்படி உங்கள் வாழ்வை அற்புதமானதாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த மனுஷனை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை பார்க்கிற மக்கள், உங்க பிள்ளைங்களை பார்க்கிற மக்கள், உங்கள் குடும்பத்தை பார்க்கிற மக்கள், உங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பார்க்கிற மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, பிரமித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன செய்வாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சாதாரணமானவங்களா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க அற்பமானவர்களா இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், ஒருவேளை கடன்காரர்களாய், தரித்திரர்களாய், ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களாய், நீங்க ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ என்கிற நிலைமையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா உங்கள் வாழ்வை அற்புதமாய் மாற்றி அமைக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையிலே எங்க போனார்களா? தேவாலயத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. ஸோ யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளிலும் 3 ஜெப வேளைகள் அவர்களுக்கு இருக்கும். யூதர்கள் வழக்கமா ஒவ்வொரு யூதனும் 3 வேளை என்ன பண்ணுவாங்களாம்? 3 ஜெப வேளையை அவர்கள் கை கொள்வார்கள். நம்மள மாதிரி இல்லை. ஸோ நம்ம நினைச்சா ஜெபம் பண்ணுவோம், நினைக்கலன்னா என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஜெப வீராங்கனைகள் அப்படிதானே. ஆனால் அவங்க வழக்கமாக ஒவ்வொரு நாளும்
அவர்கள் 3 மணி நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும்படி ஒவ்வொரு யூதனும் அவர்கள் தீர்மானித்தார்கள். ஸோ இங்கே யோவானும் இங்கே பேதுருவும் எங்க போறாங்களா? ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவாலயத்துக்கு எதுக்கு போறாங்க? அங்க போய் ஜெபிப்பதற்காக அவர்கள் போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபிக்கின்ற ஒரு நேரத்தை தங்கள் வாழ்க்கையில அவர்கள் சரியாய் கடைபிடித்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். யூதர்கள் எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுன்னு ஒன்று நேரம் அவர்களுடைய அன்றன்று அட்டவணையில இடம் பெற்றிருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம எப்பவுமே அதை கிரமமாக நாம் கைக்கொள்வது நம்மை ஜெப வீரர்களாய் மாற்றும். அல்லேலூயா. எப்படி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, தூங்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, இருக்கா இல்லையா? என்னதான் வேலை இருந்தாலும், வேலை இன்னைக்கு அதிகமாக இருந்தது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்கிறது இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப வேலை இருந்தது அதனால நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை. ஸோ அப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதை போல தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரோட பேசுவதற்கு நம் எல்லாருக்கும் ஒரு ஜெப நேரத்தை நாம் உருவாக்கி கொள்வது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரமல்ல, பாருங்க, அவர்கள் தேவாலயத்துக்கு போகிறார்கள். போகிற அந்த தேவாலயத்துக்கு போகிற வழியிலே அலங்கார வாசல் எண்ணப்பட்ட ஒரு வாசல் இருக்கிறது. அது வழியா அவங்க ஆலயத்துக்குள்ள போறாங்க. ஆனா அங்கே அனுதினமும் நடக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பிறவியிலே நடக்க முடியாத சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சிலர் தூக்கி கொண்டு வந்து அந்த அலங்கார வாசல் அண்டையில வைத்து விட்டு போய்விடுவார்கள். அந்த சப்பானி பிறவி சப்பானி. வேதம் சொல்லுகிறது அவனுடைய வயது ஏறக்குறைய 40க்கு மேல இருக்குன்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்துல. அப்போ 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த மனிதனை பிச்சை எடுப்பதற்காக அந்த ஆலயத்தினுடைய அலங்கார வாசல் எண்ணப்படுகிற அந்த வாசல் அண்டையில நாள்தோறும் அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலில வைத்து விட்டு போய்விடுவார்கள். இவன் அந்த ஆலயத்துக்குள்ள போகிற வருகிற எல்லாரிடத்திலும் இவன் என்ன செய்யறானா, பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு பிறவி சப்பானியா இருக்கிறான். அதோடு மட்டும் இல்ல, அவன் தன் ஜீவனம் பண்ணுவதற்காக பிச்சை எடுத்து தன் ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிச்சைக்காரனாய் அவன் இருக்கின்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இவன் ஒரு பிறவி சப்பானி. ஒருவேளை ஒரு விபத்தினாலோ அல்லது எதிர்பாராத சூழ்நிலையாலோ இவன் நடக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவன் அல்ல. இவன் ஒரு பிறவி சப்பானி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே கால்கள் நடக்க முடியாதவனாய் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு சப்பானியான மனிதன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்ல கால்களை, நல்ல கரங்களை, நல்ல வாயை, நல்ல கண்களை, சொல்லப்போனா நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு எப்போதும் என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும். எத்தனையோ பேரை பார்க்குறோம், கண் ஒளி இல்லாத குருடர்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறாரே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நடக்க முடியாத கால்கள் இல்லாத முடவர்கள், சப்பானிகள். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நல்லா நடக்கிறதுக்கு காலை கொடுத்திருக்கிறாரே,
அதற்காய் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பார்க்கிறோம், இவன் சப்பானி. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் தேவன் அழகாய் நேர்த்தியாய் சிருஷ்டித்திருக்கிறாரே, அதுக்காக நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இந்த காலு கையெல்லாம் வராம, ஒருவேளை கண்ணு தெரியாம, வாய் பேச முடியாத ஊமையா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை சில கணவன்மார் சொல்றாங்க, அது நல்லா தான் இருந்திருக்கும் பாஸ்டர், என் மனைவிக்கு அந்த மாதிரி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, சில மனைவிமாருங்க சொல்ல, இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பேசுகிறாருங்க, அவர் பேசாமல் அந்த மாதிரி பேச முடியாத ஊமையாக பிறந்திருந்தா கூட நல்லா இருக்கும். இன்னும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பார்க்கும் போதெல்லாம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் இப்படி பண்ணார். இல்லை, உழைக்கும் கரங்களை தந்திரையா, ஓடும் கால்களை தந்திரையா, பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகள் தந்திரையா. இந்த கையை பார்க்கும்போது, காலை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்கார். இல்லை, நம்முடைய கால்களை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கடவுள் படைச்சிருக்கார் ஒவ்வொரு அவயவங்களையும். இல்லை, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை பாடாமல் இருப்பேன், உம்மை துதிக்காமல் இருப்பேன். இப்படிதானே சொல்றாரு. நான் ஜெபிக்காமல் இருப்பேன், உமக்கு நன்றி சொல்லாமல் இருப்பேன். இப்படிதானே சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு? ஆமா, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி உள்ளவனா வாழ்வேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு அழகான கண்களை, அழகான கால்களை, அழகான இருதயத்தை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் மிக அழகா எங்கெங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காரு. ஆமா தானே? இந்த கண்ணை அப்படியே ரிவேர்ஸில் தலையில் வச்சுருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? மனுஷன் எப்படி போயிருப்பான்? ஆமாம், ரிவேர்ஸ்லேயே போயிருப்பான். இந்த காதை இப்படி வைக்காம ஆண்டவர் இப்படி வச்சுருந்தா என்ன இருக்கும்? ஆமாம், மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் உள்ளே போயிருக்கும். ஒருவேளை இந்த கையை கீழே வச்சுட்டு காலை மேலே வச்சுருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மிக அழகாய், மிக நேர்த்தியாய் நம்மை உண்டாக்கி, குறைபாடில்லாமல் கர்த்தர் நம்மளை பிறக்க செய்து, குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிற தெய்வத்துக்கு நீங்களும் நானும் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, நடக்கும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. உமக்கு நன்றி தீரே, நன்மை செய்தீரே, நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் அழகா படைச்சிருக்கிற ஆண்டவருக்கு நாம் எப்போது என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த செய்தி ஒரு பெரிய செய்தி, என்னால் முடிக்க முடியாது, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வேகமாக போகிறேன். அடுத்தது பாருங்க, இவன் என்னவா இருந்தா? பிச்சைக்காரனாக இருந்தான். ஏன்னா அவனால் ஓடி ஆடி வேலை செஞ்சு தன் ஜீவனத்துக்கு வேண்டியதை சம்பாதிக்க முடியாத, பிச்சை எடுத்து ஜீவனம் பண்ண வேண்டிய ஒரு பாவமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான்.
ஹலோ, கவனிங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நம்ம யாரும் பிச்சைக்காரர்கள் அல்ல. ஸோ இவன் போற தேவாலயத்துக்கு போகிற எல்லாரிடத்திலும் இவன் என்ன செய்யறானா? பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஸோ அவன் உயிர் வாழணும் அப்படின்னா அவன் ஜீவனம் பண்ணுவதற்காக என்ன செய்யறான்? பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நமக்கெல்லாம் நல்ல வேலையை, நல்ல படிப்பை, நல்ல ஞானத்தை, சம்பாதிக்கிறதுக்கு நல்ல திறமையை, சரீரத்தில் நல்ல பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நல்ல சம்பாத்தியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அவருக்கு கைதட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி அப்பா. இல்லை, அவனுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்களா. ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிடணும்னா என்ன பண்ணும்? பிச்சை எடுக்கணும். ஆனால் ஏசப்பா நம்மளெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், உழைக்கிறதுக்கு சரீரத்தில் நல்ல பலனையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல வியாபாரத்தை தந்திருக்கிறார். ஸோ இவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல அவன் நடக்க முடியாதவன், அவனால வேலை செய்ய முடியாது, அதனால அவன் பிச்சை எடுத்தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் உழைக்கிறதுக்கு நல்ல பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, வேலை செய்ய மனதில்லாது இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாதான்? சாப்பிடாதிருக்க கடவன். வேலை செய்ய மனசு இல்லைன்னா என்ன வரக்கூடாது? சாப்பிட்றதுக்கும் உனக்கு மனசு வரக்கூடாது. அதுவும் இன்னைக்கு உலகத்திலேயே சோம்பேறிகள் மிகுந்த ஒரு நாடு எந்த நாடுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன நாடுங்க? இந்தியா. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, இந்தியா. ஸோ ஏன்னா மற்ற நாடுகளில் வயதானவங்க கூட 99 வயது பாட்டியாக இருந்தாலும் ஏதாவது என்ன பண்ணுவாங்க? உழைப்பாங்க. ஏதாவது உழைப்பாங்க, ஏதாவது செய்வாங்க. அவங்க ஜீவனம் பண்ணுவதற்கு எதையாகிலும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை, பலத்தை, அறிவை தாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உழைத்து சம்பாதித்து தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை நடத்துவார்கள். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலைமை இல்லை. இல்லை, இன்னைக்கு ஒருத்தவங்க சம்பாதிப்பாங்க, அந்த குடும்பத்தில் 10 பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல பலன் இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், படிப்பு இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? சம்பாதிக்க போகிறதுக்கு மனம் இருக்காது, வேலை செய்யறதுக்கு என்ன இருக்காது? ஆவல் இருக்காது. ஏன்னா உழைச்சி போடுறதுக்கு ஆள் இருக்கு. அதனால நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிட்டு காலத்தை கழிக்கின்ற கூட்டம் நம்ம நாட்டில் அதிகம் உண்டு. அதனால் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் நம்ம சொந்த கைகளினாலே நாம் வேலை செய்து நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய சம்பாத்தியத்தை நாம் ஈட்டி பாருங்க, நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்ற, நம்ம நல்ல ஜீவனம் பண்ணுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், உழைக்கணும், ஏதாவது செய்யணும். ஆமாம், சும்மா இருக்கக்கூடாது. ஒருவேளை பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்மால் இயன்றதை நம்முடைய குடும்பத்துக்காக நாம் செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில குடும்பத்தில், அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் அதிகமாக உழைக்கிறாங்க. ஆனால் பல இடங்களில் இன்னைக்கு ரொம்ப சோம்பேறிங்களாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண் பிள்ளைகள், இல்லை சகோதரர்கள், இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சில குடும்பங்களை பார்க்குறோம், ஆண்கள் நல்லா உழைக்கிறாங்க இல்லையா, மாடு மாதிரி இரவு பகலாய் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை, தன் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுகிற நல்ல கணவன்மார்களை, நல்ல சகோதரர்களை நம்முடைய தேசத்தில் ஏராளம் பார்க்க முடியும்.
ஆனால் சில குடும்பத்தில் அம்மாமாருங்க ஐயா போன உடனே அப்படியே டிவி ஆன் பண்ணி அப்படியே சீரியலை வச்சுதுன்னா வாயில் கொசு போகிறது கூட தெரியாத, ஈ போகிறது கூட தெரியாமல், யார் வரான் போகிறான்னு கூட தெரியாமல் அப்படியே மூழ்கி போகிற சகோதரிகளும் நாட்டில் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறி என்ன பண்ணுவானா பகுதி கட்டுவான். ஏன் ஆண்டவர் உனக்கு உழைக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார், பலத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார். நீ உன்னால செய்ய முடிஞ்சதை செய், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணு. ஒரு சகோதரன் ஒரு முறை சாட்சி சொன்னார். அவருக்கு ரொம்ப நாள் வேலையே கிடைக்கலையா, கவனிங்க. அப்போ அவர் ஆலயத்தில் போய் படுத்துக்குவாராம், பாஸ்டர் வீட்டில் தான் சாப்பிடுவாராம். அதுவும் அந்த பாஸ்டரே கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரர். அப்போது ஒரு நாள் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம், ஆண்டவரே எங்கள் பாஸ்டரே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கும் ஒரு நல்ல வேலை இல்லை, ஆனால் கஷ்டப்படுற ஊழியக்காரருடைய வீட்டில் வந்து டெய்லி நான் என்ன பண்ணுறேன் சாப்பிட்றேனே. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா, அதனால கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணார். உண்மையாக நடந்த சம்பவம். ஜெபிச்சார், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை நான் என்ன பண்ணணும் சாப்பிடணும், என் கரங்களை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடும், ஆண்டவரே நான் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் என்னை ஆசீர்வாதமுள்ளவனாய் மாற்றும், இல்லைனா இனிமேல் நான் பாஸ்டர் வீட்டில் என்ன பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன். ஜெபம் பண்ணார். அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு காலையிலேயே அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன கடையில் அவர் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் இன்னைக்கு அவரிடத்துல அநேகர் வேலை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர் அநேக ஆலயங்களை கட்டுவதற்கு, அநேக ஊழியங்களை தாங்குவதற்கு கர்த்தர் அவரை மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் ஜெபித்தார். உங்களுக்கு வேலை இல்லையா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தார், எனக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை தார், இனிமேல் நான் சும்மா இருந்து சாப்பிட விரும்பலை. சகோதரிமார்கள் கூட வீட்டில் சும்மா இருந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சில தூங்கு மூஞ்சிங்களாம் நம்ம சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும். கிராமத்தில் இருக்க சகோதரிமார்களுக்காக நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா மாடாய் உழைக்கிற அநேகரை நான் அறிந்திருக்கிறேன் இல்லையா. ஆனால் சில சகோதரிங்க அப்படியே டிவி ஆன் பண்ணும், இல்லை செல்ஃபோனை பார்க்கும், அப்படியே போய் கட்டில் படுக்கும், 3 வேளை கரெக்டாக சாப்பிடும், அப்புறம் எப்படி ஆகும் யானைக்குட்டி மாதிரி மாறிடும். அதனால் என்ன பண்ணோம், ஸோ உழைக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லை, சோம்பேறியே நீ எருமையினிடத்தில் போய் எதை கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள். அதுவும் என்னங்க 6 அடி உயரமுள்ள மனிதன் இல்லை, எங்கே போய் ஞானத்தை கற்றுக்கணுமா, அது பூ அப்படின்னு ஊதனா கூட என்ன பண்ணிடும் பறந்து போயிடும். ஆனால் அதுங்கிட்ட போய் என்ன கற்றுக்க சொல்கிறாரு, ஞானத்தை கற்றுக்கொள். இல்லை ஞானத்தை கற்றுக்கப்பா. இல்லை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வறுமையில், தரித்திரத்தில், ஏழ்மையில் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீ ஜெபித்தா மட்டும் போதாது, நீ என்ன செய்யணும், ஏதாகிலும் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தை வைத்து உன்னால் இயன்றதை நீ செய்ய ஆரம்பி. கர்த்தர் அந்த சிறியதாய் தொடங்குகிற உன் வேலையை, சிறியதாய் தொடங்குகிற அந்த வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு முதலாளியாய், அநேகவற்றுக்கு அதிபதியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செய்யணும். இவன் பிச்சை எடுக்கிறான், ஏன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, அவனுடைய கால்கள் பலன் இல்லை, அவன் பிறந்ததுலேருந்தே சப்பானி. நம்ம சபையில் அந்த மாதிரி யாரும் இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எதையாகிலும் நம்ம ஜீவனம் பண்ணுவதற்காக எதையாகிலும் செய்யணும். ஒரு முறை ஃபாதர் ஒருத்தர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணார். இந்த காலத்தில் சீக்கிரமாய் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் சாராய கடைக்காரர்கள் தான் சீக்கிரமாய் பணக்காரர்கள் ஆகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விசுவாசி, ஆஹா நானும் ஒரு நல்ல வியாபாரம் பண்ணணும்னு எதிர்பார்த்திருந்தேன், ஆண்டவர் என்னோட பேசிட்டார்.
அதனால நான் போய் என்ன பண்றேன், ஒரு சாராய கடையை தொடங்குகிறேன்னு தொடங்கினாராம். உண்மையா நடந்தது. சில ஆண்டுகள் கழிச்சு ஃபாதராண்ட வந்து சொன்னாராம், ஃபாதர் நான் ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் நீங்க தான் ஃபாதர். அப்போ அவர் கேட்டாராம், என்னப்பா நான் என்னப்பா பண்ணேன்? நீங்க அன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்க, சீக்கிரமாய் பணக்காரன் ஆக வேண்டுமானால் சாராய கடைக்காரன் தான் என்ன பண்றான், பணக்காரன் ஆகிறான்னு சொன்னீங்க. அதனால நான் போய் ஒரு சாராய வியாபாரத்தை தொடங்கினேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஃபாதர் சொன்னாரா, அட பாவி பயலே, அப்படிப்பட்ட ஒரு பாவமான வழியில வரக்கூடிய சம்பாத்தியம் உனக்கும் உன் குடும்பத்துக்கு என்னத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன பண்ணுவானா, விருத்தி அடைவானா. ஆமா, நீ உழைச்சி சம்பாதிச்சு கர்த்தருக்கு பயந்து இல்ல, கர்த்தருக்குள்ள நீ ஜீவிக்கும் போது கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமா, நேர்மையான வழியில நீ சம்பாதிச்சா உனக்கும் உன் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா குறுக்கு வழியில போய் ஏமாத்தி அநியாயமா சம்பாதித்து மற்றவனுக்கு சேர வேண்டியதை அபகரித்து, ஒருவேளை கள்ள தராசை வைத்து இல்லையா, ஸோ ஒருவேளை கலப்படங்களை கலந்து இந்த மாதிரி தவறான வழியில பணம் சம்பாதிச்சு சீக்கிரமா முன்னேறின்னு நினைச்சா அங்க இருந்து ஆண்டவர் எங்க தள்ளிடுவாரு, கீழே தள்ளிடுவார். மறுபடியும் ஜீரோல தான் வந்து நிற்கணும். ஏன்னா அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்னுத்துக்குமே உதவாது. பாருங்க, இவன் சப்பானி, ஆகவே இவனால வேலை செய்ய முடியல. ஆகவே என்ன செய்யறான், ஜீவனம் பண்ணுவதற்காக அந்த அலங்கார வாசலில உட்கார்ந்து போகிற வருகிற எல்லாரிடத்திலும் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களாம் நல்லா உழைக்கணும். நீங்க உண்மையா இருங்க. கொஞ்சம் வருமானம் கூட உங்களுக்கு இருக்கலாம், எதையாகிலும் உண்மையா செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை என்ன செய்வாரு, அவர் ஆசீர்வதிப்பார். ஆமா, அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சாதாரணமான ஒரு வேலையா இருக்கலாம், சாதாரணமான ஒரு சின்ன பிசினஸா இருக்கலாம், ஒருவேளை சாதாரணமான ஒரு காரியமா இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் மதிக்கப்படாத ஒரு அற்பமான வேலையா இருக்கலாம். ஆனா நீ அதுல உண்மையா இருந்து பாரு, அதுல ஆண்டருக்கு பயந்து உண்மையா செஞ்சு பாரு, ஆண்டர் உன்னை கோடிகளுக்கு அதிபதியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய சம்பாத்தியம் அநியாய வழியில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ண மாட்டாரா, வேதனையை கூட்ட மாட்டார். ஆனா அநியாயமா சம்பாதிச்சு பணக்காரன் நான் நினைச்சா சாபம் வரும். நம்ம கர்த்தருக்கு பிரியமான நேர்மையான நீதியான வழியில நம்ம உழைக்கும் போது கர்த்தர் நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் தேவன் நம்மை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது நாம பார்க்கும்போது பாருங்க, அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த அலங்கார வாசல் வழியாய் ஆலயத்திலே ஜெபம் பண்ணுவதற்காக யார் வராரு, நம்ம பேதுரு ஐயாவும் யோவான் ஐயாவும் அந்த வழியாய் வருகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா இல்ல செய்தி தொடரணுமா? சரி, கவனிங்க. அப்போ அந்த வழியாய் அவன் ஒருத்தன் தான் சொல்லிக்கிறான். அப்ப அவனுக்கு மட்டும்தான் கேட்டுங்கிறான் அர்த்தம். மற்றவங்களாம் சீக்கிரம் முடிச்சிடுங்க ஃபர்ஸ்ட். சரி, மீதியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்லை கொடுக்கணுமா? கொடுக்கணும்னு சொல்கிறவங்களாம் ஒரு அழிலையே சொல்லுங்க. சரி, அப்போ கவனிங்க. அப்போ அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் வராங்க. இப்போ அவர்களிடத்திலும் இவன் என்ன பண்றான், பிச்சை கேட்கின்றான். யார் இடத்துல? ஆண்டவரோடு கூட இருந்த 12 சீஷர்கள்ல 2 பேதுருவின் இடத்திலும் யோவான் இடத்துல இவன் என்ன செய்யறான், பிச்சை கேட்கின்றான். ஏன்னா அது அவனுடைய தொழில். அப்போ பிச்சை கேட்ட உடனே இவங்க அவனை பார்த்து சொல்றாங்க, எங்களை என்ன பண்ணு, நோக்கி பார். என்ன சொன்னாங்க? அந்த வசனத்தை வாசிங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, நோக்கி பார். சொல்லுங்களா, நோக்கி பார்.
அப்படின்னா என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி உற்று பார்ப்பா, எங்களை நோக்கி பார்ப்பா. ஸோ அவர்கள் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணானா? அவர்களிடத்தில் அவன் நினைச்சுக்கிறான், ஓஹோ இன்னைக்கு ஏதோ பெருசா நமக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. ஏன்னா வந்தவங்களாம் பிச்சை கேட்டா என்ன பண்ணுவான்? சிலர் திட்டிக்கினே பிச்சை போட்டு போவான், சிலர் உதாசீனப்படுத்திட்டு என்ன பண்ணுவான்? பிச்சை போட்டு போவான். சிலர் முகம் ஏறெடுத்து கூட என்ன பண்ண மாட்டான்? பார்க்க மாட்டான். இல்லை, பிச்சைக்காரனை பார்ப்போமா? நம்ம கூட ரோடு வழியா நடந்து போறோம், சில பிச்சைக்காரங்க இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன் கூப்பிடும்போது வேண்டா வெறுப்பா எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? போயிட்டே இருந்துருவோம். இல்லை, சிலர் அவன் கூப்பிட்டாலும் கேட்காத மாதிரி என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களை என்ன பண்ண? நோக்கி பார். அப்ப இவன் முடிவு பண்ணிட்டான், ஓஹோ இன்னைக்கு ஏதோ நமக்கு பெருசா என்ன பண்ண போதே, கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவன் அவர்களை என்ன பண்ணானா? ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் வாசித்தப்போ எனக்கு ரொம்ப ஆண்டவர் இதன் மூலமா பேசினார். இல்லை, நோக்கி பார்த்தான் அப்படின்னா அவன் சிந்தனை முழுவதும் யார் மேல இருக்கிப்போ? பேதுரு யோவான் மேல இருக்கு. அவனுடைய கண்கள் முழுவதும் யார் மேல பதிக்கப்பட்டிருக்கு? அந்த பேதுரு யோவான் மேல அவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் கூட ஆலயத்துக்கு வருகிறோம். எதுக்காக வரோம்? ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. ஆனா நாம பல நேரங்கள்ல அதை செய்ய வேண்டிய முறைப்படி, இல்ல கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய முறைப்படி கர்த்தரை தொழுது கொள்ளாம சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய நோக்கங்கள் சிலர் விதங்கள்ல தவறாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவங்க சொல்றாங்க, என்னை நோக்கி பார்ப்பா. நாம தேவனுடைய ஆலயத்துல வரும்போது பாருங்க, இவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய திருமுகத்தை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உள்ள வரும்போதே நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். ஏன்னா இங்க யார் இருக்கா? ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இருக்கிறார். ஒரு சீஃப் மினிஸ்டர் முன்னாடி போய் நிக்கிறீங்கன்னா எப்படி நிற்பீங்க? ரொம்ப பயத்தோட போய் கையை கட்டி, இல்லை செல்போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இல்லையா ஃபேண்ட்டெல்லாம் தலையெல்லாம் சரி பண்ணி, இல்லை என்ன நல்ல ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டு அப்படியே ரொம்ப அப்பா இவங்கள போல பயந்த மனுஷன் யாரும் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே போய் நிற்போம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போது நாம் எப்படி வரோம், அவரை எப்படி நாம் நோக்கி பார்க்கிறோம் என்பது மிக 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 முக்கியம். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நம்ம என்ன பண்ணோமா? தொழுது கொள்ள வேண்டும். நம்ம போட்டு வர ட்ரெஸ்ஸு கூட எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். சிலரை நான் பார்த்துருக்கேன், உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி நல்லா அழகா வரீங்க, கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சிலர்லாம் ஆலயத்துக்கு வரும்போது அலங்கோலமாக வரீங்க, இருக்கிற நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பீரோவில் பூட்டி வச்சுட்டு ஏதாவது பழசா கிழிஞ்சு போனதா எது இருக்கோ அதை எடுத்து கட்டிட்டு வர மக்களும் இருக்கீங்க. ஆனால் நம்ம சபையில் அப்படி இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வரணும். ஸோ அதோடு மட்டும் இல்லை, நல்ல எப்படி வரணும்? வீணான அலங்கரிப்பு இல்லாத பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இல்லை இந்த சர்ச்சில் இந்த நிறைய பேர் இந்த கால் செயின்லாம் போட்டு ஜிங்கி ஜங்கு இப்படியெல்லாம் சத்தம் கேட்குது இல்லை, அந்த மாதிரி பண்ணால் இனிமேல் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா, அதை கழட்டி ஏலம் விட போகிறேன். சர்ச்சுக்குள்ளே வரும்போது அந்த மாதிரிலாம் ஒழுங்கினமாக உங்கள் பிள்ளைங்களையும் கொண்டு வரக்கூடாது, நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இல்லை பேய் மாதிரி வரக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே தெரியணும் நம்ம பக்திக்குரியவர்கள்.
நம்ம பரிசுத்தவான்கள், நாம் பரிசுத்தவாட்டிகள் என்று சொல்லப்படத்தக்க விதத்திலே நம்முடைய வஸ்திரங்கள் கூட அவைகளுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். சிலர் கை இல்லாது கால் இல்லாது இல்லை என்னென்னவோ நடக்குது பார்க்குறோம் நம்ம இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீண் அலங்காரத்துக்கு வீண் ஆடம்பரத்துக்கு நாம் முதலிடம் கொடுப்போமானால் தேவன் துக்கப்படுவார். நம்ம ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக இருக்கணும். சரியா? நல்ல நீட்டாக ஆலயத்துக்கு நல்ல ஃபேன் ஷர்ட்டெல்லாம் போட்டு இல்லை டிஷர்ட்லாம் போட்டு கூட ஆலயத்துக்கு வரக்கூடாது. வேலைக்கு எப்படி போவீங்க யோசிச்சு பாருங்கள். வேலைக்கு போய் அப்படியே ஒரு ஆஃப் பேண்ட்டை மாட்டிட்டு அப்படியே ஒரு டிஷர்ட்டை போட்டு போனால் வேலையில் உங்களை சேர்ப்பாங்களா? ஆனால் சிலர்லாம் ஆலயத்துக்கு ஜெயில் கைதி வர மாதிரி கூட சில நேரத்தில் நம்பர் போட்டு டிஷர்ட்டெல்லாம் போட்டு வர்றதை நான் பார்க்குறேன். நோ, ஏன்னா இது பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. இங்கே எப்படி தான் வரணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும். அப்போ தான் நீ தேவனை நோக்கி பார்க்கிறன்னு அர்த்தம். அப்போ தான் நீ ஆண்டவரை கனம் பண்ணுறன்னு அர்த்தம். அப்போ தான் ஆண்டவர் மேலே நீ பக்தி வைராக்கியமாக இருக்கிறன்னு அர்த்தம். சிலர்லாம் ஆலயத்தில் வந்துட்டு செல்ஃபோனை வச்சுக்கின்னு அப்படியே நோண்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சிலர் அப்படியே ஆலயத்தில் வந்த அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு தூக்கமே வருது இல்லை. சில தூங்கு மூஞ்சிங்கெல்லாம் இருக்குது இல்லை. ஸோ ஆலயத்தில் வந்து தூங்கக்கூடாது. பள்ளியிலே தூங்கினவன் என்ன இழந்தானா? கல்வி இழந்தான். ஆலயத்தில் தூங்கினால் நீ ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். அதனால் ஆலயத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? நன்றி 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 நன்றி. ஆலயத்தில் வரும்போது செல்ஃபோன் ஒலிக்கக்கூடாது, சைலண்டில் போட்டுடணும் இல்லை, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சிலர்லாம் ஆலயத்தில் உள்ள உட்காந்துருப்பாங்க, ஃபோன் வரும், ஹலோ 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 எடுத்துகிட்டு போய் வெளியே பேசுறதெல்லாம் பார்க்கணும். நீ தேவனை கனவீனம் பண்ணுறன்னு அர்த்தம். தேவ சமூகத்தை நீ அசட்டை பண்ணுறன்னு அர்த்தம். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உன் சிந்தனை, இந்த சப்பானியுடைய எண்ணம், அவனுடைய பார்வை, அவனுடைய மனசு எல்லாம் இப்போ யார் மேலே தான் இருக்கு? பேதுரு யோவான் மேலே இருக்கு. ஆலயத்தில் வரும்போது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய பார்வை இல்லையா, எல்லாமே யார் மேல பதிக்கப்படணும்? கர்த்தர் மேல பதிக்கப்படணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு நல்ல எல்லாரும் ஒரு பைபிளோட தான் ஆலயத்துக்கு வரணும். அதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு அடையாளம். ஏன்னா நமக்கு பேரே வேதக்காரர்கள். ஆமா, வேத பாரகர் அல்ல, வேதக்காரர்கள். ஆலயத்துக்கு நல்ல, அதுவும் சிலர்லாம் கிழிஞ்சு போன கந்தலான அழுக்கடைந்த பழைய பைபிளை எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் நல்ல காஸ்ட்லியாக நல்ல பணம் கொடுத்து ஓசியில் பைபிள் வாங்கக்கூடாது. சரியா? உழைச்சி சம்பாதிச்சு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும், எவ்வளோ ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்குறீங்கள, தங்கம் எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்குறீங்கள, வாங்குறீங்களா இல்லையா? ஆமாம். பக்கத்து அக்கா நல்ல பட்டுப்புடவை கட்டின்னு வந்தால் அடுத்த நாள் போய் கடனாவது வாங்கி, எக்கா எந்த கடையில் எடுத்த அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுறோம்? அதே பட்டுப்புடவை வாங்கி உடுத்திட்டு வரீங்கள. எங்கள் சகோதரர்கள் அப்படி கிடையாது. ஆமாம், நாங்கள் இருக்கிறதுல சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. ஆனால் சகோதரிமாருங்க, லட்சம் புடவை இருந்தாலும், லட்சம் சுடிதார் இருந்தாலும், என்ன லட்சம் லட்சமாக தங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் என்ன வர மாட்டேங்க? திருப்தியே வரமாட்டேது. சாலமோன் ஞானி சொல்கிறார், திருப்தி அடையாதவைகள் சில உண்டு, ஒருவேளை அதில் இதையும் சேர்த்துருக்கணும். சரியா? ஸோ அதனால் சில சகோதரிகளாக இருக்கிறீங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆமாம், ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருங்க. கொடுக்கிறத நம்ம சரியாய் செலவு பண்ண, ஞானமாய் நாம் செலவு பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், இளையகுமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? அழித்து போட்டான். சிலர் புடவைக்கே அழிச்சு போடுற, நகைக்கே அழிச்சு போடுற, பூவுக்கே அழிச்சு போடுற, சாப்பாட்டுக்கே அழிச்சு போடுற சிலர்லாம் நம்ம பார்க்குறோம். வீண் ஆடம்பரம். நல்லா சாப்பிடுங்க, ஆமாம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கஞ்சத்தனம் வேணாம். சாப்பாடு நல்லா வயிறார சாப்பிடுங்க. ஆமாம், 3 வேளை இல்லை
4 வேளை கூட சாப்பிடுங்க, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநியாயமாக எடுத்துன்னு போய் விதவிதமாக சமைச்சு சாப்பிடாம வெளியே போய் கொட்டுறீங்களே, அது எவ்வளோ பாவமான காரியம். யோசிச்சு பாருங்க. அந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அதனால் சகோதரிமாருங்க கவனிக்கணும். எதையும் என்ன பண்ணக்கூடாது? வீணாக்கக்கூடாது. எதையும் என்ன பண்ணக்கூடாது? வீணாக்கக்கூடாது. எந்த பொருளையும் வீணா வச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு யூஸ் இல்லையா, யாருக்கு யூஸோ அதை எடுத்து என்ன பண்ணுங்க, அவங்களாண்ட கொடுத்துருங்க. ஆமாம். ஸோ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆமாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? கொடுக்கணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். எனக்கு ட்ரெஸ் வந்துச்சுன்னா அடுத்து இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணுவேன், யார் போடுவாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆமாம். ஏன்னா போடாதவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவைக்கு அதிகமாக நம்மக்கிட்ட இருந்தாலே அது என்னது? பாவம். நீ கொடுத்தாதான் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீண் ஆடம்பரத்துக்கு இந்த உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டு ஓட்டாண்டியா போயிடக்கூடாது. மூடன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறானா, செலவழித்து போடுகிறான். மூடன் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். பாருங்க, 1000 ரூபாய் வரும்போதும் பத்தலை, 5000 ரூபாய் வரும்போதும் பத்தலை, 50,000 ரூபாய் வாங்கும்போதும் பத்தலை. ஆனால் சில சகோதரிங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க இல்லை, 5 ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க, நீங்கள் 5000 கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க. அவங்களாம் குணசாலியான ஸ்திரீகள். அல்லேலூயா. சில நம்ம கற்றுக்கணும். சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாது. நீ சம்பாதிக்கிற பணம் உனக்குரியது மட்டும் இல்லை, அதில் 10ல் 1 யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆமாம். ஆண்டவர் தான் உனக்கு பலனை, ஞானத்தை, அறிவை, திறமையை, இந்த உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். அதனால ஸோ 10ல் 1 எடுத்து கர்த்தருக்கு கொடுத்துட்டு மீதியை எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. என்ன பண்ணும்? சேமிப்பு அவசியம். நாளைக்கு வேணும். திடீர்னு ஹாஸ்பிட்டல் சிக்காயிட்ட, உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வர பணத்தை ஃபுல்லாக இன்னைக்கே செலவு பண்ணிட்டா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாராண்டியாவது என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? கையேந்த வேண்டியதாக இருக்கும். அதனால சில சகோதரிமாருங்க இருக்காங்க, எவ்வளோ கொடுத்தாலும், சில சகோதரர்கள் இருக்காங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை வீணா என்ன பண்ணுவாங்க? அழித்து போடுவார்கள். ஒன்று பார்த்துங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட கொஞ்சத்தை கொடுத்து பார்ப்பார். அதில் நீ உண்மையா இருக்கியா? அதை கர்த்தருக்கு பிரியமாக செலவு பண்ணுறியா? உன் சம்பாத்தியம் நேர்மையான வழியில் இருக்கா? அதை ஞானமாக செலவு பண்ணுறியான்னு ஆண்டவர் பார்ப்பார். பார்த்துட்டு தான் உன்னை நம்பி கர்த்தர் இன்னும் பணங்களையும் செல்வத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை, கர்த்தர் கொடுக்கிற செல்வத்தை நீ வீணான வழியில் செலவு பண்ணா ஆண்டவர் பார்ப்பார். இவனுக்கு கொடுத்தா இவன் துன்மார்க்கன் ஆயிடுவான், இவன் பாவி ஆயிடுவான், இன்னும் மோசமான பாவ வாழ்க்கைக்குள்ள இவன் போயிடுவான். அதனால இவனுக்கு கொடுக்கிறத அடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பூட்டிடுவாராம். ஏதோ அப்படிதான் சொல்லுதுங்க. வானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அடைப்பாராம். வானத்தை வெண்கலமாய் கர்த்தர் மாற்றுவாராம். ஆமா. ஆனா கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடும்படிக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை, வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நீ கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் நீ கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். வீண் வழியில செலவு பண்ணக்கூடாது. சினிமாவுக்கு இல்லை, வீண் ஆடம்பரத்துக்கு இல்லையா, இன்னும் சிகரெட்டுக்கு, சினிமாவுக்கு, குடிக்கு இல்லையா, இப்படி இன்னும் பாவ காரியங்களுக்கு உன் பணத்தை நீ செலவு பண்ணினா ஆண்டவர் உன் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுவார்னா எடுத்துருவார். ஏன்னா அவர் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஸோ ஆகவே நம்ம பார்க்குறோம், இங்கே அவன் நோக்கி பார்க்கிறான். நம்ம எல்லாத்துக்கும் எப்போதும் யாரை நோக்கி பார்க்கணும்?
கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அந்த பிச்சைக்காரன் எப்படி அந்த யோவானையும் பேதுருவை நோக்கி பார்க்கிறான்னு கொஞ்சம் பாருங்க. நம்முடைய கண்கள் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் இல்லை, எல்லா தேவைகளுக்கும் எல்லா நேரத்திலும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு இல்ல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கரங்களை அதாவது நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கண்கள்லாம் யாரை நோக்கணும்? கர்த்தரையே நோக்கணும். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு, நமக்கு டைம் இல்லை. ஸோ அப்படி இவர்கள் நோக்கி பார்த்தார்கள். பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, எங்களிடத்துல என்ன இல்லை? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. இவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். என்னடா இது, ஏதோ பெருசா கொடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சா என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அவன் நினைச்சிருப்பானா? நினைச்சிருக்க மாட்டானா? அப்படியே கொஞ்சம் சோறு வந்திருக்கும். நோக்கி பாருன்னு சொன்னாங்க, நோக்கி பார்த்தோம், இப்போ என்னன்னா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு இவன் நினைக்கின்ற அதே சமயத்துல பேதுரு சொல்றாரு. என்ன சொன்னாரா? அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் பிச்சை தான் கேட்டான். ஆனா அவங்க சொல்றாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லப்பா, ஆனா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. சொன்ன மாத்திரத்துல அந்த சப்பானி என்ன செய்யறான் தெரியுமா? எழுந்து நடக்க ட்ரை பண்றான். பேதுரு தன்னுடைய வலது கரத்தினால அவனை அப்படியே பிடிச்சி அவனை தூக்கி விடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவ வல்லமை அவனுடைய சரீரத்திலே இறங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த மனிதன், 40 வருஷமா நடக்க முடியாதவன், ஆனா தேவ வல்லமை அவனுக்குள்ள இறங்கின மாத்திரத்திலே அவன் என்ன பண்றானா? அந்த வசனம் சொல்லுது, அவன் குதித்தெழுந்து, இல்ல குதிச்சு பார்க்கறான், நடந்து பார்க்கறான், ஓடி பார்க்கறான். இப்போ அவன் கால்கள் எப்படி நிக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுக்கு ஒரே பெரிய சந்தோஷம். என்ன பண்ணிட்டான்? போயிட்டு பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ணிட்டானா? பற்றி கொண்டான். அல்லேலூயா. அவனால நம்பவே முடியல, இது கனவா இது நனவா இல்ல. அவனால நம்ப முடியல. அவனுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம். அதோட மாத்திரம் இல்ல, அவர்களை பற்றி கொண்டு தேவனை துதித்து கொண்டு எங்க போனானா? தேவாலயத்துக்குள்ளே போயிடுறான். அல்லேலூயா. இதுவரைக்கும் அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் உட்கார்ந்திருந்த மனிதன், ஆனா இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்கின உடனே அவன் அலங்கோலமான வாழ்க்கை மாறி இப்ப அற்புதமான மனிதனாய் அவன் மாறி போனான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்ப்பனா தேவனுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும். தேவன் தம்முடைய பலத்தினால நம்மை நிரப்புவார். பாருங்க, இது எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? இவன் டெய்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்த சப்பானி அல்லவா,
இவனா இப்படி துதிக்கிறான், இவனா இப்படி பாடுகிறான், இவனா இப்படி ஆடுகிறான், இவனா இப்படி இருக்கான்னு சொல்லி அவனை கண்ட எல்லாரும் பிரமித்து என்ன பண்ணார்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கின்ற பாருங்க, ஆண்டவரை உண்மையாய் நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பாருங்க அதிசயக்க விதமாய் அற்புதமான விதமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சந்திக்கும் போது, நாம ஆண்டவரை சந்திக்கும் போது பாருங்க, நம்முடைய ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. இந்த சப்பானியால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல, குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், இல்லை ஸோ ஆண்டவரை துதிக்கிறான். ஆனால் நம்மளாம் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு, ஆலயத்தில் வந்து நல்லா பாட்டை பாடுனா அப்படியே பிடிச்சி வச்ச சில மாதிரி உட்கார்ந்துருக்கியே, நீ நன்றி கெட்டவங்க. ஆனால் இவனால் ஆண்டவருடைய இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அப்புறம் இவனால் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்கவே முடியல. எங்கே ஓடுறானா? பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு ஆலயத்துக்குள்ளே போகிறான். எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிற நாம எத்தனை நேரங்களில் நன்றி கெட்டவர்களாய் ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிக்காம, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்காம, சில நேரத்தில் உலக வேலைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை எத்தனை நேரங்களில் நம்ம அசட்டை பண்ணி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஆனால் இவன் எவ்வளோ நன்றி உள்ள பாருங்க. இப்போதான் குணமானான். உடனே நான் என் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறேன், அம்மாவுக்கு சொல்கிறேன், என் மாமனுக்கு காட்டுறேன். அதெல்லாம் இல்லை. என்னை குணமாக்கின இயேசுவின் ஆலயத்தில் போய் நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அவன் நேராக எங்கே ஓடி வரான்? பேதுருவோடும் யோவானோடும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறான். அல்லேலூயா. நம்ம அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையா மாத்துறது எது தெரியுமா? தேவ வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க உண்மையா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, உண்மையா ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. ஆமா, நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிங்க. பாருங்க, இன்னைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கலாம். அதுவும் அந்த வாசல் எனக்கு டைம் இல்லாதனால அதனால சொல்ல 800 அடி உயரம் உள்ளதான், வெண்கலத்தினால செய்யப்பட்டிருக்குமா, மிக அலங்காரமான வாசல். அங்க இவன் எப்படி உட்காந்துங்கிறான்? அலங்கோலமா உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா பிச்சைக்காரன் இல்ல சப்பானி. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தேவ வல்லமை அவனுக்குள்ள இறங்கின்னு வந்தபோது அந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றினது மாத்திரம் இல்ல, பாருங்க, இவன் வாழ்க்கையை அற்புத விதமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை அலங்கோலமா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு குறைவுகளோடு இருக்கலாம். இன்னைக்கு அந்த பிச்சைக்கார மாதிரி உங்களை யாரும் மதிக்க முடியாத ஒரு தாழ்ந்த நிலைமையில, அற்பமான நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள் காணப்படலாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உண்மையா ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவன் பேதுரும் யோவானையும் அந்த சப்பானை பற்றி கொண்டது போல தேவனை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையெல்லாம் அற்புத விதமாய் மாற்றுவார். உங்களை பார்க்குறவங்கள ஆச்சரியப்படுவாங்க. பிரதர், உங்க பையனா இவன், உங்க பொண்ணா இவன், பிரதர் நீங்களா இது, என்னால் நம்பவே முடியலையே, முன்ன இப்படி பிரச்சனையில் இருந்தீங்க, இப்படி வியாதியில் இருந்தீங்க, இப்படி வேதனையில் இருந்தீங்க, இப்படி வறுமையில் இருந்தீங்க, இப்படி தள்ளப்பட்டு இருந்தீங்க, இப்படி யாரால மதிக்கப்பட முடியாத ஒரு கீழான நிலைமையில இருந்தீங்க, ஆனா இப்படி உயர்ந்திருக்கீங்களே பிரதர், எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி உங்க பிள்ளைங்க இப்படி உயர்த்தப்பட்டிருக்காங்களே, இப்படி ஆசீர்வாதமா இருக்கீங்களே, இது எப்படியா நடந்ததுன்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர்.